அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு வரும் புதன்கிழமை நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் 1/4/2026 தேதியான இன்று பெரும் புகழ் தரும் பங்குனி உத்திர வழிபாடு உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த பங்குனி உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவை பற்றி சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். அந்த வகையில் பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கைகள் உடைய வேலவனுக்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்று மாலை வரை உத்திர நட்சத்திரம், அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அதோடு பௌர்ணமியும் அன்று காலை முதல் இருக்கிறது. எனவே பெரும்பாலான ஆலயங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. சில கோவில்களில் மட்டும் மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை என்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான், தெய்வானை, சிவன், பார்வதி மற்றும் ஆண்டாள் ரங்கநாதர் ஆகியோரின் திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இன்றைய நாளில் நடைபெறும். பங்குனி உத்திரத்தை பொறுத்தவரை அநேகமாக எல்லா கோவில்களிலும் சிறப்பான திருநாளாக இருக்கும். முருகன் கோவிலில் விசேஷமான வழிபாடும் அபிஷேகமும் இருக்கும். சிவன் கோவில்களிலும் பங்குனி உத்திரம் விசேஷம். பல அம்மன் கோவில்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். வைணவ கோவில்களிலும் ஸ்ரீரங்கம் உட்பட பங்குனி உத்திரம் விசேஷமான நாளாக கொண்டாடப்படும். எல்லா கோவில்களில் முக்கியமாக தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அறுபடை வீடுகளில் ஆரம்பித்து சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் உட்பட பங்குனி உத்திர திருநாள் பரவசமாய் கொண்டாடப்படும். சிங்கப்பூர், மலேசியா, மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, கனடா நாடுகள் என பல நாடுகளிலும் பங்குனி உத்திரம் நம் நாட்டை போலவே அன்றைக்கு காவடி எடுத்தல், பால் குடம் சுமந்தல் என அத்தனை வைபவங்களோடு நடைபெறும். இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்த தெய்வ திருமணங்கள் என்ன என்று பார்க்கும்போது சைவத்திலும் வைணவத்திலும் உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு பங்குனி உத்திரத்தை ஒட்டிதான் திருமண உற்சவங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இப்போது கோவில்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. என்னென்ன திருமண வைபவங்கள் என்பதை பார்ப்போம். சிவன் பார்வதி திருமணம், தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, அதேபோல் சத்ருகனன், ஸ்ருதகீர்த்தி திருமணங்கள், முருகன் தெய்வானை திருமணம், பெருமாள் மகாலட்சுமி திருமணம், ஆண்டாள் ரங்க மன்னார் திருமணம், மீனாட்சி திருமணம். பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். பெருமாள் கோவிலிலும் பங்குனி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பங்குனி உத்திர ஆண்டாள் திருக்கல்யாணம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தில்லை கோவிந்தராஜரின் அவதார திரு நட்சத்திரம் பங்குனி உத்திரம் என்பதால் தேவாதி தேவனுக்கும் பண்டரிகள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண மகாட்சவம் நடைபெறும். காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திரம் காலை பெருமாள் தாயார் மலையாள நாச்சியார் திருமஞ்சனம் நடைபெறும். அன்று மாலை உப நாச்சியார் தாயார் புறப்பாடாகி 4 கால் மண்டபத்தில் மாலை மாற்றுதல் நடைபெறும். இன்று ஒரு நாள் மட்டும் தாயார் சன்னதியில் பெருமாள் எழுந்தருள்வார். சீர்காழிக்கு அருகே உள்ள திருவாலி திருநகரி தலத்தில் பங்குனி உத்திரம் பெருவிழாவாக நடைபெறும். இத்திருவிழாவின் 9ஆம் நாள் இரவு வேடபரி உற்சவம், 9ஆம் நாள் பகலில் திருவாலியல் திருநகரி வயலாளி மாணவலாளுக்கும் அமிர்த கடவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். அதேபோல் பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறும் ஆலயங்களில் காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோயிலும் ஒன்று. அங்கு பங்குனி உத்திரம் திருக்கல்யாண பெருவிழா 14 தினங்கள் நடைபெற இருக்கு. அதன் கொடியேற்றம் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் 4 ராஜ வீதிகளிலும் எழுந்தருள்வார். மார்ச் மாதம் 27ஆம் தேதி 63 நாயன்மார்கள் உற்சவமும், 28ஆம் தேதி
தேரோட்டமும் நடைபெறும். மார்ச் 31ஆம் தேதி 10ஆம் நாள் உற்சவமாக இரவு பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கு. பங்குனி உத்திரத்தன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெறும். காலை நேரத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வர் பஞ்சமூர்த்திகளுடன் வைகை வடகரையில் உள்ள திருவாப்புடையார் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் சிறப்பு அலங்கார திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அம்மன் மரவர்ண சப்பரத்திலும் சுந்தரேஸ்வரர் வெள்ளி ரிஷபபாகத்திலும் வீதி உலா வருவார். அதே போல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரபலம். அதே போல் 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் திரு ஆவினங்குடி கோவிலில் கொடியேற்றம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெறும். 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் காலை தந்த பல்லக்கில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருள லட்சக்கணக்கான பக்தர்கள் பன்னீர் இளநீர் காவடிகளை ஏந்தி பாத யாத்திரையாக வந்து மகா அபிஷேகம் செய்து தங்கரதத்தில் சுவாமி தரிசனம் செய்வீர்கள். அதே போல் பங்குனி உத்தரத்தன்று வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெறும். அதே போல் சென்னையில் உள்ள சிவன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். மார்ச் 23, 2026 தொடங்கி 10 நாள் திருவிழா நடக்கும். கொடியேற்றம், அதிகார நந்தி, 63 வீதி உலா, பங்குனி உத்திர திருக்கல்யாணம் ஆகியவை முக்கிய நிகழ்வுகளாகும். இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி அதிகார நந்தி, 29ஆம் தேதி தேரோட்டம், மார்ச் 30ஆம் தேதி 63 வீதி உலா, ஏப்ரல் 1ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறும். பங்குனி உத்திரத்தில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலிலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி திருக்கல்யாணம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் பிரசித்தமாக நடைபெறும் என கூறப்படுகிறது. அதே போல இத்தருணங்கள்ல இந்த விரதத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். அதே போல விரதம் இருப்பவர்கள் முழு உபசயம் இருக்க வேண்டும். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். பங்குனி உத்திரத்தன்று காலையில் நீராடி சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். அன்று முழுவதும் முருகன் நாமத்தை ஓத வேண்டும். பக்தி பாமாலைகளை குழுவாகவோ தனியாகவோ பாடலாம். அதே போல் மாலையில் பெருமாள் ஒரு முருகன் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் இத்தருணங்கள்ல பெருமாள் தாயார் அபிஷேகம் பாருங்கள் மற்றும் சிவபெருமானுக்கும் உமையன்னைக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும். இதனால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நலன்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.